லீவ் விட்டதுக்கப்புறம் கொரோனா லீவில் வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டம் சார். அப்பாவுக்கும் வேலை இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வேலைக்கு போயிட்டு நைட் டைமில் மட்டும்தான் சார் படித்தேன். ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போனேங்க சார். போயிட்டு வந்துட்டு நைட் டைம் மட்டும்தான் சார் படித்தேன். எனக்கு அப்புறம் கொரோனான்றதுனால எந்த கோச்சிங்கும் இல்லைங்க சார். புக்ஸ் வந்து எங்கள் டீச்சர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த புக்ஸை வாங்கி தான் நான் படித்தேன். அதில் வந்து நீட்டில் வந்து 170 மார்க் வாங்கினேங்க சார். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து என்னது வந்து 342வது ரேங்க்கில் இருக்குதுங்க சார் என்னோடய மார்க்குக்கு. அப்புறம் நாங்கள் கவுன்சிலிங் வந்து எனக்கு செகண்ட் டே கவுன்சிலிங் கூப்பிட்ருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தா அங்கே எந்த கவர்மெண்ட் காலேஜுமே இல்லை. ஃபுல்லாகவே ப்ரைவேட் காலேஜ் மட்டும்தாங்க சார் இருந்தது. அப்புறமேட்டு எங்களால் வந்து அந்த 25,000 ரூபாய் கட்ட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜில் எடுக்கணும்னா 25,000 ரூபாய் வந்து எங்களால் கட்ட முடியல. அந்நேரத்துக்கு நாங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு உண்டான ஃபீஸ் மட்டும் தான் கொண்டு போயிருந்தோம். அதுவே எனக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க. அங்கே போய் பார்த்தா ப்ரைவேட்டுமே இருக்கவே நீங்கள் 25,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும் செலவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரைவேட்டில் படிக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை. எங்களுக்கு சொந்த வீடு நிலம் எதுவுமே இல்லைங்க சார். அப்பா வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க, அம்மா டெய்லி கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு வசதி இல்லாததுனால சரி சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் காலேஜில் இருந்தால் எங்களுக்கு கொடுங்க, ப்ரைவேட்டில் வேணாம்னு சொல்லி வெயிட் லிஸ்ட்டில் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி அங்கே என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க, ஃபீல் பண்ணாங்க. நான் பார்த்தேன். சரவணன் ஒரு பையன் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருந்தாங்க சார். அவனும் 182 மார்க் எடுத்திருந்தான். அவனும் வந்து ப்ரைவேட்டில் தான் கிடச்சிது. அவங்க வீட்டில் படிக்க வைக்க வசதி இல்லைன்னு சொன்னதுனால அவனும் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் வந்து இங்கே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தா சிஎம்மும் திமுக தலைவரும் வந்து ப்ரைவேட் காலேஜில் சீட் எடுத்த பிள்ளைங்களுக்குலாம் வந்து நாங்களே படிக்க வச்சு செலவு பண்ணி படிக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த விதத்துலைங்க சார் நியாயம்? இந்த கவுன்சிலிங் முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் மார்க் எடுத்த பிள்ளைங்க வந்து நாங்கள் அந்த சீட்டை எடுத்திருப்போம். அங்கே நான் கவுன்சிலிங் காலையில் சாயந்தரம் வரைக்கும் இருந்தேங்க சார். 135 மார்க் எடுத்த பிள்ளைங்கெல்லாம் ப்ரைவேட் காலேஜ் சீட்டை எடுத்திருந்தாங்க. ஏன்னா அவங்களால கட்ட முடியுன்ற நம்பிக்கையில் அவங்க எடுத்தாங்க. எங்களுக்கு வந்து கட்ட முடியுன்ற நம்பிக்கை இல்லை. பணம் வந்து எப்படி இருந்தாலும் 50 லட்சம் செலவாயிடுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கட்ட முடியாதுன்ற வசதி இல்லாததுன்றதுனால நாங்கள் சீட் எடுக்காமல் வந்துட்டோம். இன்றைக்கி இந்த அறிக்கை விட்டுருக்குறாங்க. இந்த அறிக்கையை வந்து கவுன்சிலிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி இல்லை கவுன்சிலிங் அன்றைக்கே விட்டுருந்தா கூட நாங்கள் நிறைய மார்க் எடுத்த பிள்ளைங்க அந்த சீட்டை எடுத்திருக்கோம்ல. எங்களால் படிக்க வைக்க வசதி இல்லை அப்படிங்கிற நிலைமையில தானே நாங்கள் எடுக்கலை. நாங்கள் இப்போ எடுக்காமல் வந்துட்டோம். எங்களை விட கம்மி மார்க் எடுத்த பிள்ளைங்களாம் இந்த சீட்டை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த அறிக்கை விட்டதுனால இந்த கவுன்சிலிங்கை திருப்பி நடத்தலாம் இல்லைங்க சார். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வந்து 227 சீட் ஃபில் ஆகிடுச்சு எம்பிபிஎஸ் சீட்டு. செகண்ட் கவுன்சிலிங்கில் வந்து ப்ரைவேட் காலேஜ் இருந்ததுனால எல்லாரும் கலந்து எடுத்ததுனால செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் திருப்பியும் நடத்தலாம் இல்லைங்க சார். அப்படி நடத்தினா எல்லாருமே எடுத்துக்குவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே செலவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தனால மார்க் அதிகமாக எடுத்த பிள்ளைங்களும் அந்த சீட்டை எடுத்துக்குவாங்கல்ல. இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லைங்க சார். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி வாய்ப்பு இருந்தும் படிக்க வைக்க குடும்ப சூழ்நிலை காரணமாக எடுக்க முடியாத பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கும் கிடைக்கும், அந்த பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும்ல. அதனால கவுன்சிலிங் திரும்பியும் நடத்தணும். அதுதாங்க சார் என்னோட கருத்து. அதுவும் எங்கள் அப்பா அம்மாலாம் ஃபீல் நிறைய ஜாஸ்தியாக பண்ணுறாங்கன்னு சொல்லணும்ல. அழுகுறத நான் எஃபெக்ட் என்னென்ன